हेलो हेलो संपो मगा देवा 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 संपो मगा देवा देवा संपो मगा देवा ओम नमः शिवाय नमः ओम नमः शिवाय नमः ओम नमः शिवाय नमः வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் மகிழ்வோடு உம்மை குறமகள் தொழுதே இது நாளில் உமது அருள் வேண்டும் வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் உயர்வான வாணி சுதனி உயிர் படக்கில் பிரம்மன் மகனே உயர்வான வாணி சுதனி உயிர் படக்கில் பிரம்மன் மகனே அயன் மாறும் அருள் மகிழ்பவரே அடியாளின் வணக்கும் நாரதரே அயன் மாறும் அருள் மகிழ்பவரே அடியாளின் வணக்கம் நாரதரே வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் தவ கோலம் கொண்ட முனியே பொது நலம் காணும் அது பணியே தவ கோலம் கொண்ட முனியே பொது நலம் காணும் அது படியே எதிர்காலம் அறிந்த மாமுனியே திருப்பாதம் பணிந்தும் தவமணியே எதிர்காலம் அறிந்த மாமுனியே திருப்பாதம் பணிந்தும் தவமணியே வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் மகிழ்வோடு உண்மை குறமகள் தொழுதே இது நாளில் உமது அருள் வேண்டும் வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் எங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசி தர வேண்டும் சுவாமி வாழ்க பல்லாண்டு சிறப்பான வரவேற்பு வந்தாரை வரவேற்பது வந்தாரை வாழ வைப்பது தமிழருடைய மாண்பு அந்த மாண்பு கேட்டபடி நல்ல ஒரு வரவேற்பு வரவேற்று உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமை இது என் வாழ்த்து உங்களுக்காக கண்டனவன் பேரை சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி கண்டனவன் பேரை சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி வாழ்த்தமா வாழ்த்தமா நாரதனின் வாழ்த்தமா 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 நாரதனின் வாழ்த்தமா மக்கள் மனம் போற்றும் இந்த நாரதனின் வாழ்த்து மக்கள் மனம் போற்றும் இந்த நாரதனின் வாழ்த்து கண்டனவன் பேரை சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி கண்டனவன் பேரை சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி மாறாடும் சோதனையிலே பகிர்ந்த பண்பகலே தேனாக பேசுகின்ற கண்டவனி திருமகளே பேசுகின்ற கந்தவன் திருமகளே கையில்
கவனம் எடுத்து காவலுக்கு வந்த பெண்ணே நல்லவர்கள் வாழ்த்திடவும் நாடு உன்னை போட்டிடவும் இன்று போல் இன்று என்றும் வாழ்கனி பல்லாண்டு கண்ணனவன் பேர சொல்லி காவலுக்கு வந்தவள் கண்டனவன் பேர சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி வாழ்த்தம்மா வாழ்த்தம்மா வாழ்த்தமா வாழ்த்தம்மா வாழ்த்தம்மா நாரதனின் வாழ்த்தமா மக்கள் மனம் போட்டு இந்த நாரதனின் வாழ்த்து மக்கள் மனம் போற்றும் இந்த நாரதரின் வாழ்த்து கந்தனவன் பேரச் சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி கந்தனவன் பேரச் சொல்லி அவளுக்கு வந்த வள்ளி சிறப்பான வாழ்த்து. உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாக நான் கேள்விப்பட்டிருந்தாலும் உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு வந்திருக்கிறேன். வள்ளி நாயகம் கேட்கலாமா? கேளுங்கள் சுவாமி. இதோ வண்டு விழிக்க கண்டு மொழி மாலே வண்டி விழி கண்கண்ணி மொழி மாறி வாதிருக்கும் நாடு சொல் கோடு கோடு ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி நாடுமலை நாடுகின்ற பூமி. கேட்ட கதை பாடலுக்கு நல்ல ஒரு பதில் பாடல். அதுக்கு முன்பாக அருமையனார் கம்மங்காடு மேலப்பட்டியை சார்ந்த SRP பிரபாகரன் அருமை அன்பு அண்ணார் சார்பாக எனக்காக ரூபாய் 101 அன்பளிப்பு வழங்குவப்படுத்திய அருமை அண்ணார் SRP பிரபாகரன் அண்ணன் அவர்களுக்கு என் சார்பாக நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். கேட்ட கதை பாடலுக்கு உண்மையில் நல்ல ஒரு பதில் பாடல், அதுவும் சுருக்கமான ஒரு பாடல். என்ன காரணம்னா சில பேர் ஒரு சில விவரம் கேட்கலாமான்னு சொன்ன உடனே சுவாமி அவர் அங்கே சென்று அவர் இதை சந்தித்ததனால் இது நடந்தது அப்படின்னு அவர் 2 கதையில விட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அப்படி இல்லாம எது தேவையோ அதை சுருக்கமா ரொம்ப அடக்கமா அற்புதமா பேசிருக்கீங்க. நன்றி சுவாமி. வாழ்த்துக்கள். ஏன்னா எந்த இடத்தில் எதை விரித்து பேச வேண்டும், எந்த இடத்தில் எதை சுருங்க சொல்லி விளங்க வைக்க வேண்டும்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கோடு பேசிருக்கீங்க. அடக்கமான பேச்சு. வாழ்த்துக்கள். நன்றி சுவாமி. ஆனா இந்த அடக்கம் இப்படி விட்டக்கூடாதுமா. இந்த அடக்கம் இறுதி வரையில் இருக்க வேண்டும். இருக்குமா இந்த அடக்கமா? ஆமா, இறுதி வரைக்கும். ஆமாமா, முதலிலேயே அடக்கமாக இருப்பது பிரச்சனை இல்லை. அந்த அடக்கம் இந்த தர்க்கத்தின் இறுதி வரையில் இப்படியே இருந்தால்தான் நீ ரொம்ப அடக்கமான பிள்ளை தான் மக்கள் தெரியுமா இல்லையா? அதான் இருக்குமான்னு கேட்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த அடக்கம் இருக்கணும்னா அது எதிரில் நின்று பேசுறவங்கள பொறுத்து இருக்கு. இதுக்கு இது பதில் இல்லையே வள்ளி நாயகம். வேற என்ன பதில் சொல்லணும்? இருக்குமான்னா சுவாமி கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்தது போல இந்த அடக்கம் இது என் பிறவியிலே வந்தது, கண்டிப்பாக எப்பொழுதும் இருக்கும் சுவாமி அப்படின்னு நீ சொல்லி நேரம் உண்மையில நீ அடக்கமான பிள்ளைன்னு என் மனம் ஏற்றுக்கொண்டிருக்கும். ஆனா தாங்கள் சொன்ன வசனம் எதிரில் நிக்கிற ஆளை பொறுத்து. அப்ப அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எதிரில் நிக்கிறவங்க கொஞ்சம் அமைதியா கேள்வி கேட்டா நம்ம அமைதியா பேச போறோம். அப்ப அமைதியா கேட்டா அடக்கமா பேசுற. ஆமா. கொஞ்சம் அடாவடியா கேட்டா அப்புறம் இங்க இருந்து அதிரடியா வரும். என்ன வரும்? இங்க இருந்து அப்புறம் அதிரடியா வரும். அப்ப நீ அடக்கமாலாம் இல்ல, அடக்கமான ஆள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க, அப்படிதானே? அப்ப நீங்க அமைதியா கேட்கற ஆள்லாம் கிடையாது, அமைதியா கேட்கற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, அப்படி நான் கொஞ்சம் அடாவடியா கேட்க ஆரம்பிக்கிறேன்னு வையே, விவரத்துல மட்டும் ஒரு அப்படியான விவரத்தை நான் கேட்டா கண்டிப்பா விவரம் சொல்லுவேன். என்ன விவரம் கேட்டாலும் என்ன விவரம் கேட்டாலும் சொல்லுவேன். அப்படியா? சொல்லிட்டு திருப்பி நானும் கேட்பேன். யார் உன்னை வேணாம் சொல்ல போறது இல்ல. ஆனா அதுக்கு முதல்ல என்னுடைய கேள்விக்கு சரியான பதில் நீ சொல்ற மாதிரி இருந்தா திருப்பி நீ 1000 கேள்வி கூட கேட்கலாம். பதில் சொல்லாம திருப்பி கேட்க மாட்டேன், பதில சொல்லிட்டு திருப்பி கேட்பேன். பதில் சொல்றது பிரச்சனை இல்ல, அது இந்த பதில் நான் ஏத்துக்கிற மாதிரி சரியான பதிலாக இருக்க வேண்டும். ஏத்துக்கிற பதிலா இருந்தாலும் ஏத்துக்கிற தன்மையில நீங்க இருக்கணும். அதுக்கு ஏத்துக்கிற பதில சொன்னாலும் அதை மறுத்து பேசக்கூடிய தன்மையில நீங்க இருக்க கூடாது. அதாவது என்ன சொல்ல வர்ற, உண்மையை சொல்லி வீம்புக்கு மறுக்காதீங்கன்னு சொல்ல வர்றியா? அப்படி சொல்ல வரேன். அப்படியான பேச்சு ஒருபோதும் என் வாழ்நாள்ல பேசுறது கிடையாது. எதிராளியாக இருந்தாலும் கூட உண்மையான விவரம் சொன்னா அதை ஏத்துக்கூடிய மனப்பக்குவம் என்னிடத்தில் உண்டு. அப்படி என்ன விவரம் பேச போறீங்க? என்ன போட்டுருக்க நெத்தியில? பட்டை போட்டிருக்கேன். பட்டை யாருக்கு போடணும்னு தெரியுமா? யாருக்கு போடணும்? பட்டை அணிவர்களை யாருன்னு சொல்லுவோம்? சைவ சமயத்தார்கள்னு சொல்லுவோம். சைவ சமயம். இந்த உலகத்துல எத்தனை நாடுகள் உண்டு சைவத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள்? அதாவது இந்த நம்ம நிக்கிற மண்ணிலேயே பல நாடுகளாக பிரிந்து இருந்தது. எத்தனை நாடுகளா தெரியுமா? 4 வகையான நாடு இருக்கு. என்னன்னு தெரியுமா? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, எங்களுடைய தொண்டை நாடு. ஒவ்வொரு நாட்டிலேயுமே சைவம் தழைத்தோங்கியது, மாற்றுக்கிறது கிடையாது. பாண்டிய நாட்டுல அத்தனை சிறப்பாக சைவம் தழைத்தோங்கியது. சோழ நாட்டுல
உங்களுடைய தொண்டை நாட்டுல ஏன் சேர நாட்டில் கூட இந்த அவிநாசின்ற இடத்துலதான் முதலை விழுங்கிய அந்த சிறுவனை 3 ஆண்டுகள் கழித்து மீட்டு கொடுத்தார் சுந்தரர். அந்த அதே வயதோடு, அதாவது இருக்கும் பொழுது இறந்த வயதை விட 3 வயது வளர்ந்ததுக்கு அப்புறம் எத்தனை வயசா இருக்குமோ அந்த வயதுடைய குழந்தையா அப்படியே கொடுத்தார் அவிநாசியப்பர் ஆலயத்துல. அப்ப இத்தனை சிறப்புகளை கொண்டது இந்த நாடுகள். எல்லா நாட்டுடைய சிறப்புமே அதாவது சைவத்தை வளர்த்த பெருமை உண்டு. ஆனா பாண்டிய நாட்டுக்கு அப்படி இல்ல, சைவத்தை மீட்டெடுத்த பெருமை. வளர்த்த பெருமை எத்தனையோ நாட்டுகள் இருந்தாலும் கூட காப்பாத்தின பெருமை எது அப்படின்னா அது மதுரையும் வைக்குது. ஏன்னா சமணம் உயர்ந்த சைவம் தாழ்ந்த பொழுது அந்த மங்கையர் கடைசி இந்த பெண்மணியால அந்த சைவத்தை மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்தார்கள். மிகப்பெரிய சிறப்பு இல்லையா? சிவனுக்கான வீடுகள் கோயிலுக்கு போயிருக்கியாமா? சிவனுக்கு உண்டான ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. எல்லா கோவிலுக்கு நம்ம போயிட முடியாது இல்லையா? தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலம் மட்டுமே மொத்தம் 274 இருக்கு. ஆனால் அதுல மிக குறிப்பாக இப்ப முருகப்பெருமானுக்கு கூட எத்தனை படை வீடுகள் உண்டு. ஆனா முக்கியமா இத்தனை வீடுகள் தானே வகைப்படுத்திருக்கோம்ல. எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு தான்ப்பா அப்படின்னு வகுத்து வச்சாங்க. அப்ப சிவனுக்கு பஞ்சபூத ஸ்தலம்னு வகுத்து வச்சாங்க. என்னென்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம். கேக்குற கேள்வி புரியுதா? முதல்ல மண்டையா பேசினா மட்டும் பத்தாது, மண்டையில அறிவோட பேசணும். முதல்ல நான் என்ன ஆரம்பிக்கல, சாதாரணமா பேசிக்கிறேன். சரி, என்ன ஆரம்பிப்போம்? மண்டையா பேச இல்ல, நீங்க என்ன மண்டையா பேச ஆரம்பிக்கிறேன்னா என்ன மண்டையா என்ன பேசுவ நீ? இருங்க, நான் கேக்குற கேள்வியே வாங்கி பேசு. நான் கேக்குற கேள்வியே காதுல வாங்காம உன் சௌரியத்தை பேசிக்கிட்டு இருக்க. என்ன கேள்வி கேட்டீங்கன்னா என்ன காதுல வாங்காம பதில் சொன்னேன். சரி, என்ன கேள்வி கேட்ட நீ சொல்லு. சிவனுக்கு உண்டான ஸ்தலம் என்னன்னு கேட்டீங்க, பஞ்சபூத ஸ்தலம்னு. என்னன்னு கேட்டீங்க, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அதுதான் பஞ்சபூதம். என்னன்னு கேட்கல, கேள்வி காதுல வாங்கு. பஞ்சபூத ஸ்தலம் தான் சொன்ன, பஞ்சபூதம்னு நீ சொல்லலையே. பஞ்சபூத ஸ்தலம் தானே கேட்ட சொன்ன நீ, அது என்னன்னு கேட்ட. அப்புறம் பஞ்சபூதத்தை சொல்ற. அப்படி பஞ்சபூத ஸ்தலம்னா எங்கெங்க இருக்குன்னு கேக்குறீங்க. அதானே என்னன்னு சொல்ல. எங்கெங்க இருக்குன்னா தமிழ் மண்ணில தான் இருக்கு. சொல்லு. நிலத்துக்காக ஒண்ணு, நீருக்காக ஒண்ணு அப்படின்னு அமைச்சு வச்சாங்க பஞ்சபூத ஸ்தலம். தெரியுதுமா? இந்த தமிழ் மண்ணிலேயே 5 ஸ்தலம் இருக்கு. சொல்லு, என்னன்னு சொல்லு. தமிழ் மண்ணிலையா? 5மே தமிழ் மண்ணில தான் இருக்கா? நீ முதல்ல என்னன்னு சொல்லு. முதல்ல கேள்விக்கு பதில் தெரியாம முழிக்காத. தெரியலன்னா அடுத்தடுத்து போயிரு. நான் மட்டும் போயிட்டே இருக்கேன். இருங்க, அப்படி தெரியாம முழிக்கிறேன்னா 5மே தமிழகத்துக்குள்ள தான் இருக்கான்னு நான் கேட்டிருக்க மாட்டேன். என்ன சொன்னீங்களா? ஏன் கேக்குற? என்னங்க, தமிழ் மண்ணில தான் இருக்கு. சரி, இருங்க, பஞ்சபூத ஸ்தலம் என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க விஷயத்துக்கு நான் வர்றேன். இப்ப நிலத்திற்காக காஞ்சிபுரம்னு ஒண்ணு வச்சாங்க, நீருக்காக திருவானைக்கான்னு வச்சாங்க, காற்றுக்காக திருக்காளகஸ்தின்னு வச்சாங்க, ஆகாயத்துக்காக சிதம்பரம்னு வச்சாங்க, நெருப்புக்காக திருவண்ணாமலைன்னு வச்சாங்க. அவ்வளவுதானே? இது அடிப்படை தெரியுதுல. இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? இரு, கேட்டோனே நீ சொல்லிண்டா பஞ்சாயத்தே இல்ல. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு பூதத்தை மட்டும் கடுப்பு ஒரு மாறாதான். இருங்க, பஞ்சபூத ஸ்தலம் நான் சொன்னேன். நீங்க இது 5மே தமிழ் மண்ணில தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. 4 தமிழ் மண்ணில இருக்கு. காற்றுக்கு திருக்காளகஸ்தி சொன்னேன். திருக்காளகஸ்தி தமிழகத்துக்குள்ள இருக்கா? ஆமா. ஆமாவா? காளகஸ்தி போயிருக்கீங்களா? இந்த அண்ணன் சொல்றாங்க சம்பளத்துல பாதியை கொடுத்துரு. நீ உனக்கு எடுத்து வேற கொடுத்துருக்காருப்பா. ஆந்திர மாநிலத்துல இருக்கக்கூடிய போய் தமிழ் மண்ணிலன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அவர் சொன்னதை விட அந்த சொன்னோனே முகத்துல ஒரு பூரி பொந்து வச்சியா? இல்ல, அப்படி கிடையாது. ஆள் இருக்குடா அப்படி. காளகஸ்திங்கிறதுனா எங்க இருக்குன்னு கூட தெரியாதவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் இருக்கும்போது அண்ணே ஆந்திர மாநிலம் சொல்லும்போது சந்தோஷம் இருக்குல்ல, அப்ப தெரிஞ்சிருக்கு. அப்படியா? ஆந்திரால இருக்காளா? சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிருப்பாரு, பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சிருக்கு. ஆனா முதல்ல கேள்வியை புரிஞ்சுக்கணும். முதல்ல இப்ப நான் ஆரம்பத்தை சொன்னது தமிழ் மண்ணில் இருக்குன்னு சொன்னேன். ஆமா, வித்தியாசம் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழ்நாடு பேர் சூட்டப்பட்டது பிற்காலத்துல தான். ஆனா தமிழ் மண்ணுங்கிறது அப்படி இல்ல. ஒரு பழமொழியே உண்டு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழ் மண் அப்படின்னு. அப்ப தமிழ் மண்ணுங்கிறது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றியதான். பொதுவாகவே எல்லாமே தமிழ் மண்ணாகத்தான் இருந்தது. அதை மாநில ரீதியாக பிரிக்கும் பொழுதுதான் ஆந்திர மாநிலம், கேரள மாநிலம், கர்நாடக மாநிலம், தமிழ்நாடு அப்படின்னு மொழிவாரியாக பிரிக்கும் பொழுது அப்படி இன்னைக்கு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பொழுது வேணா நீங்க சொல்ற மாதிரி ஆந்திரா பக்கத்துல, திருப்பதி பக்கத்துல வேணா இருக்கலாம். ஆனால் அது ஸ்தலம் உருவான பொழுது எங்க இருந்துச்சு? தமிழ் மண்ணில். இப்போ நவியாமா உன் நாடு தொண்டை நாடு தானமா? எல்லாம் சொல்லு. மேற்கே பவளமலை, வேங்கடம். மேற்கே பவளமலை, வேங்கடம் வேற. ஏங்க அதற்ற மாதிரியே பேசிய சின்ன பிள்ளை கடுப்பு வர்ற மாதிரி பதில் சொன்னா இருக்கா? யாரு சின்ன பிள்ளை? நீ விஷம் முழுக்க முழுக்க உடம்பு முழுக்க விஷம். நீ எல்லாம் அவ்வளவு நல்ல மனுஷன் இல்ல. சரி விடுங்க. மேற்கே பவளமலை. பவளமலை அப்படின்னா திருப்பத்தூர் இருக்குல்ல, திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலைன்னு இப்ப நம்ம சொல்றோம். அதான் மேற்கே பவளமலைன்னு.
வேங்கடம் நீர் வடக்க. வேங்கடம்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அது திருப்பதி தான் அப்படின்னு. ஆர்க்குமூர் அணிகிழக்கு தென்பெண்ணை பாலாறு இருக்குல்ல, அது வரைக்கும் எங்களுடைய தொண்டை தென்பெண்ணையா பாலாரா? பாலாறு தென்பெண்ணை பாலாரா தென்பெண்ணைங்க. அதாமா ஒண்ணு தென்பெண்ணை சொல்லு இல்ல பாலாறுன்னு சொல்லு. என் தென்பெண்ணை பாலாறுன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? ரெண்டு வேற வேற நதி. என் காதுல பூ சுத்தாத. நீங்க போயிருக்கீங்களே வண்டி ஓட்ட வரதானே, இரு கொஞ்சம் இரு. நீங்க அந்த பிள்ளைங்க தீய முதல்ல கீழே வைங்க. இந்த நான் சொல்லும வந்து உடனே அது ஆந்திரால தென்பெண்ணை எங்க ஓடுது பாலாறு. இந்த ஊருக்குள்ள ஏதோ எனக்குன்னு ஒரு ஜீவன் எனக்காக பேசுறேன். இருக்கவே கூடாது. வகுத்தரச்ச புடிச்சவங்களா இருப்பீங்க. தென்பெண்ணை இரு கொஞ்சம் வரேன். தென்பெண்ணை இரு. தென்பெண்ணை இங்க திரும்பனே நான் அங்கிட்டு திரும்பி டீ குடிக்கிறேன். தென்பெண்ணைங்கிறது உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி ஓடுறது தென்பெண்ணை, காஞ்சிபுரம் தாண்டி ஓடுறது பாலாறு. உண்மைதானே? பாலாறு. ஆமா. அப்புறம் தென்பெண்ணை பாலாறுன்ற ரெண்டு வேற வேற நதி தானே? ஆமா. தென்பெண்ணையா பாலாறா? ஆமா பாலாறு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தென்பெண்ணை என்பதுதான் ஆர்க்குமூர நிகழக்குன்னாங்க. எல்லாம் கிழக்கு திசையில இருக்கிறவர்கள் எல்லாமே வங்காள விரிகுடா, இதெல்லாம் கடல் பகுதி. அப்ப இதுதான் அந்த நாடு தான் எங்க நாட்டினுடைய எல்லையாக இருந்தது. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப நீ சொன்ன மாதிரி தெற்கு எல்லை தென்பெண்ணை, வடக்கு அதாவது மேற்கு எல்லை ஜவ்வாது மலை, கிழக்கு எல்லை வங்காள விரிகுடா. அப்ப வடக்கு எல்லை அதான் வேங்கடம்னு சொன்னேன், திருப்பதின்னு சொன்னேன். நீங்க எல்லாம் இப்படி தமிழர்களா இல்ல தெலுங்கு தாய்மொழியா உங்களுக்கு? தமிழ் தானங்க. தமிழ் தானே? ஆமா. வடக்கே வேங்கடம் சொன்னீங்க. வேங்கடம்னா திருப்பதி இந்த வாய் சொன்னுச்சுல. ஏங்க அது வரைக்கும் எங்களுடைய எல்லை இருக்குங்க. எல்லை இருக்குல்ல? ஆமா. அப்ப வேங்கடம்ன்ற திருப்பதி இருக்கும் எல்லைனா திருப்பதி இன்னைக்கு எங்க இருக்கு? இன்னைக்கு மாநிலமா பிரிச்சதனால அங்க போயிருச்சு. ஆனா ஆரம்பத்துல தமிழ் மண்ணுக்குள்ள தான் இருந்தது. அதே மாதிரிதான் திருக்காளகஸ்தின்னு ஒரு ஸ்தலம் உருவான பொழுது அது இருந்தது இந்த தமிழ் மண்ணில தான். மாநிலமா பிரிக்கப்பட்ட பொழுது வேணா எல்லை உருவாக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு ஆந்திர மாநிலத்தில் இருக்கலாம். ஆனா நான் சொன்னது உண்மைதான். நீங்க தமிழ்நாடுன்னு சொல்லி இருந்தா சிக்கி இருப்பீங்க. நான் சொல்லலையே. பதில தமிழ் மண்ணுன்னு சொன்னனால தப்பிச்சுக்கிட்டீங்க. இன்னொரு காரணம் இருக்கு. கண்ணை கொடுத்தாருல சிவபெருமானுக்கு யாரு? அதான் திண்ணப்பன் என்று சொல்லக்கூடியவன் இறைவனுக்கே கண்ணை கொடுத்த காரணத்தால் கண்ணப்பன்ற பேரு. கண்ணப்பன் நாயனார். அவர் யாரை வணங்கினாரு? அவரு திருக்காளகஸ்தியில இருக்கக்கூடிய சிவபெருமானத்தை வணங்கினார். திருக்காலத்தியப்பர். அந்த திருக்காளகஸ்தியில இருக்கக்கூடிய திருக்காலத்தியப்பரை வணங்கினார். பொன்முகலி ஆற்றில் தண்ணி மோதுதானே சிவனை சுத்தப்படுத்தினாரு. அந்த பொன்முகலி ஆறுத இன்னைக்கு என்ன ஆறு? கொஞ்சம் இரு. எடுத்தோடனே ஆந்திரான்னு நீ சொன்னீங்களே, சொல்லு. பொன்முகலி ஆறு இன்னைக்கு என்ன ஆறு? திருப்பதி பக்கத்துல ஓடுதுல அந்த ஆறு என்ன ஆறுனே? சொர்ணமுகினே. அந்த சொர்ணமுகி ஆறு இருக்குல்ல, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அந்த சொர்ணமுகின்ற ஆறு இன்னைக்கு ஆந்திரா ஓடலாம். ஆனா அது இருந்தது பொன்முகலி ஆறாக இந்த தமிழ் மண்ணுல தானமா? அப்ப நான் சொன்ன தப்பு இல்லையே. அதான் சொல்றேன், தமிழ் மண்ணுன்னு சொன்னனால தப்பிச்சிட்டீங்க. சரி இருங்க. இப்ப மதுரைக்கு சைவ சமயத்தை மீட்டு கொண்டு வந்த பெருமை உண்டுன்னு சொன்னீங்கல்ல. எல்லாத்துலயும் சைவ சமயத்தை வளர்த்தாங்க. ஆனா மதுரையிலே மீட்டு வந்த பெருமை மதுரைக்கு தான் உண்டு. இப்ப சிவனுக்காக பஞ்சபூத ஸ்தலம் தமிழகத்துல இருக்குன்னு சொன்னீங்கல்ல. மதுரைக்குள்ளே சிவபெருமானுக்கு பஞ்சபூத ஸ்தலம் இருக்கு. எங்க இருக்கு சொல்லுங்க? மதுரை பஞ்சபூத ஸ்தலத்தில் இல்லை. நிறைய பேருக்கு வருத்தம், என்னடா மதுரை வந்து இவ்வளவு பெரிய ஸ்தலம், சைவத்தை மீட்டெடுத்த பெருமை, ஆனா மதுரை வந்து பஞ்சபூத ஸ்தலத்து இல்லையா? நிறைய பேருக்கு வருத்தம். இருங்க. நான் மதுரை பஞ்சபூத ஸ்தலத்துல இல்லைன்னு கேட்டனா? சொன்னீங்க. கேள்வியை முத புரிஞ்சுக்கணும். நான் கேட்டது பஞ்சபூத ஸ்தலம் சிவனுக்கு உண்டுன்னு என்னைய கேட்டீங்கல்ல, நான் சொல்லிட்டேன். ஆனா மதுரைக்குள்ளேயே சிவனுக்குன்னு பஞ்சபூத ஸ்தலம் இருக்கு, அது என்னன்னு கேட்டேன். அதத்தான் சொல்ல வந்தேன். நிறைய பேருக்கு வருத்தம், மதுரை வந்து பஞ்சபூத ஸ்தலத்தை இல்லையேன்னு. ஆனா வருத்தப்பட தேவையே இல்லை. ஏன்னா மதுரைக்கு உள்ளேயே நீ சொன்ன மாதிரி பஞ்சபூதத்துக்கும் ஸ்தலங்கள் உண்டு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்போம். ஆனால் அதை தவிர்த்து 5 ஸ்தலங்கள் மதுரையிலே மிகச் சிறப்பான ஸ்தலங்கள் உண்டு. இப்ப நிலத்திற்கான ஸ்தலமாக எதை வகைப்படுத்தினார்கள்னா, இப்ப சிவனை போய் நம்ம கும்பிடலாம். ஆனா சிவன் அவரையே கும்பிட முடியுமா? இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் எங்க இருக்கு? நம்ம முன்னாடி மதுரை சங்கம் இருந்ததே, அதுக்கு பக்கத்துல. ரொம்ப அப்படி எல்லாரும் நடிகர் சங்கத்து போயிருப்பாங்க. சங்கம் இருந்ததேவா மதுரை மேற்கு மாசி வீதி. அந்த வீதி பக்கத்துல நீ மாதிரி இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். பேரே பாருங்க, இன்மையிலும். இன்மைனா இப்பிறவி செஞ்ச பாவத்துக்கு இந்த பிறவியிலேயே நன்மை தரக்கூடிய ஆலயமாக உள்ளக்கூடிய இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயமே நிலத்திற்கான ஸ்தலம். நீருக்கான ஸ்தலமாக திருவாப்புடையார் செல்லூர் சொல்லுவார். இந்த வைகைக்கரை ஓரத்தில் இருக்கு செல்லூர். அந்த செல்லூர்ல உள்ள திருவாப்புடையார் ஆலயம் தான் நீருக்கான ஸ்தலம். காற்றுக்கான ஸ்தலமாக முக்தீஸ்வரர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயம் காற்றுக்கான ஸ்தலம். நெருப்புக்கான ஸ்தலமாக தெப்பகுளம் பக்கத்தில் உள்ள முக்தீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆலயம் நெருப்புக்கான ஸ்தலம். கடைசி என்ன இருக்கு? ஆகாயம். ஆகாயம் என்பது சிம்மங்கள் பக்கத்துல ஆதி சொக்கர் ஆலயம் ஒண்ணு இருக்கு. ஆதி சொக்கர், சொக்கநாதர் இங்க இருக்காரு. ஆனா ஆதி சொக்கர் பேரோட அதுக்கு முன்னாடி சிவபெருமான் எடுத்த அவதாரம் அந்த ஆதி சொக்கர் ஆலயம்
பஞ்சபூதத்துக்கான ஆகாய ஸ்தலமாக. அப்ப மதுரைக்குள்ளேயே 5 ஸ்தலம் விளங்கி கொண்டது. பஞ்சபூத ஸ்தலம்னு மதுரைக்குள்ளேயே இருக்குல்ல. மதுரையில் ஓடுற நதி என்ன நதி? வைகை நதி. மதுரையில ஓடுற நதி அதத்தான் சொன்னேன், வைகை நதின்னு. சரி, ஓடிய நதி? ஓடிய நதியா? இப்ப ஓடுது வைகை நதி தானங்க ஓடுது. அப்புறம் ஓடிய நதி அப்படின்னா இதுக்கு முன்னாலே அந்த நதி தான் ஓடி இருக்கும். அப்படி இல்ல, மதுரையில இருந்து இப்ப வேணா வைகை நதி ஒரு நதி, அதாவது குண்டோதரன் காலத்துக்கு பிறகு வரலாம். ஆனா குண்டோதரன் உருவாக்குறதுக்கு முன்னாடியே மதுரையிலே ஒரு நதி ஒன்று ஓடியது. இன்னைக்கு அது காவா மாதிரி ஆயிருச்சு. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா நதியாக இருந்தது தானே. அப்படி நதியாக இருந்த அந்த நதி பேரு ஹிந்துமால் நதி அப்படிங்கிறது. கிந்துமால் நதி. அத காலப்போக்கில் கிந்துமால் நதியா சொல்லிட்டாங்க. இப்ப ஒரு நதிக்கு ஆதாரம் என்ன? ஒரு நதி எப்படி உருவாகும்? நதி எப்படி உருவாகும்னா தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்த அடமழை பெய்தால் மட்டுமே ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு எடுக்கும். சுருக்கமா ஒரு நதி, எந்த ஒரு நதிக்கு ஆதாரம் மழை நீர். மழை நீர் பெய்தாதானே ஆத்துல வெள்ளப்பெருக்கு எடுத்து வரும். மாட்டு கருத்துல இல்ல, மழை பெஞ்சா மட்டும்தான் ஆத்துல வெள்ளப்பெருக்கு எடுக்குமா? வேற அணைய திறந்து விட்டாலும் இங்க ஆத்துல வெள்ளப்பெருக்கு எடுக்கும்ல. அணையில நீ போய் குடத்துல மூந்து ஊத்திட்டு வந்தியா தண்ணிய? அதை தேக்கி வைப்பது என்பது ஒன்று, இந்த தண்ணி மழை தண்ணி தானாக பெருக்கெடுத்து வருவதுன்றது ஒண்ணு இல்ல. நான் கேட்டது நதியில தண்ணி வர்றதுக்கு ஆதாரம் தான் கேட்டேன். அணையை திறந்து விடுறாங்க, ஆதாரமே மழைதான். அவ்வளவுதான். அந்த அணையில இருக்க தண்ணி மழை தண்ணி தான் நிக்குது. யாரும் போய் கம்பாயில இருந்து மூந்து போய் ஊத்திட்டு வர்றது இல்லையே. அப்ப ஒரு நதியில வெள்ளப்பெருக்கு எடுத்து வரணும்னா மழை பெய்தால் தானே ஆத்துல வெள்ளப்பெருக்கு எடுத்து வர்றோம். காட்டாத்து வெள்ளமா? ஆனா ஒரு சொட்டு மழை பெய்யல. சரி, வைகையில ஒரு சொட்டு மழை பெய்யல. ஆனா காட்டாத்து வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. ஆமா, கரை புரண்டு ஓடியதுன்னா யாருக்காக? எங்க? ஒரு பக்தனுக்காக காப்பாத்தணுங்கிறதுக்காக சிவபெருமான வெள்ளப்பெருக்கு. ஒரு பக்தனுக்காகன்றதா பேச்சு இல்ல, இன்னாருக்கு இன்ன விஷயத்துக்காக. மாணிக்க வாசகரிடம் அரிமர்த்தன பாண்டியன் என்ன பண்றாரு? பொற்காசுகளை கொடுத்து குதிரை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. அரிவர்த்தன பாண்டியனா அரிமர்த்தன பாண்டியன்? அரிமர்த்தன பாண்டியன் சொல்லு. அவர்கிட்ட குதிரை வாங்கி கொடுக்க காசை கொடுத்து விடுறாரு. கொடுத்த பொற்காசுகளை போய் திருப்பரந்துறை என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆவுடையார் கோவில கட்டிட்டார். கட்டின காரணத்தினால நான் கொடுத்த காசுல நீ கோவில கட்டிட்ட அப்படின்னு கோபம் கொண்ட மன்னர் என்ன பண்றாரு? கைது பண்ணி கூட்டிட்டு வந்துறாரு பாண்டிய நாட்டுக்கு. அப்படி பாண்டிய நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து கையும் காலையும் கட்டி. கேள்விக்கு பதில் தெளிவா வேணும். சரி, எங்க திருப்பரந்துறையில இருந்து கைது பண்ணாரா இல்ல பாண்டிய நாட்டுல கைது பண்ணாரா? பாண்டிய நாட்டுல தான் கைது பண்ணாரு. ஏன் அப்படின்னா இங்க குதிரை வாங்குறதுக்காகத்தான் பொற்காசுகளை கொடுத்து விட்டார். கோவில கட்டியாச்சு. அப்ப மன்னன் குதிரை வேணும்னு கேட்பாரா இல்லையா? தூது அனுப்புறாரு. என்ன தேதியில நீ குதிரை கொண்டாருன்னு? ஆவணி திங்கள்ல நான் குதிரை கொண்டாருன்னு சொல்லிட்டாரு. ஆனா குதிரை வாங்க காசு இல்லையே, கோயில் கட்டிட்டாரு. அப்ப என்ன செஞ்சாரு? நரிகள் எல்லாம் பரிகளாக மாற்றி இங்க இருந்து கொண்டு போறாரு. கொண்டு போன நரிகள் எல்லாம் என்னாச்சு? பாதி சாமத்துக்கு மேல ஊளையிட ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் மன்னருக்கு கோபம் வந்தது. அப்ப நரிகள் எல்லாம் பரிகளாக மாத்தி என்னையவே நீ ஏமாத்திட்டியே அப்படின்னு கோபம் கொண்ட மன்னர் வைகை ஆற்றங்கரையிலே சுடு மணல்ல ஆத்து மணல் வெயிலுக்கு என்ன சுடு சுடும். அதுல கொண்டு கட்டி போட்டா அப்ப அதனாலே அவனுடைய உயிர் போகும் அப்படிங்கறதுக்காக கட்டி போறாரு. அதாவது மெல்ல மெல்ல சாகட்டும், கொஞ்சம் கொஞ்சமா சுடு மணல்ல கட்டி போட்டா உடனே கழுத்து பட்டிட்டா அந்த துன்பத்தை நீ அனுபவிக்க மாட்ட. நீ மெல்ல மெல்ல சாகணும்னு சொல்லி சுடு மணல்ல கட்டி போட்டாச்சு. சூடு தாங்கல, சாகர சூழலுக்கு வந்துட்டாரு மாணிக்கவாசகர். அதனால தான் சிவபெருமான் பார்த்தார், தனக்காக தன்னுடைய பக்தர் கோவில் கட்டினா அப்பேற்பட்ட பக்தன் இறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வைகை நதியில வெள்ளப்பெருக்கு எடுக்க வைத்தார் சிவபெருமான். அதனால என்னாச்சு? அப்பா வெள்ளப்பெருக்கு எடுத்துருச்சாங்கப்பா, மாணிக்கவாசகரை கொண்டு மறுபடியும் சிறையில் எடுங்க அப்படின்னு அரிமர்த்தன பாண்டியன் சொல்ல கொண்டு போய் சிறையில் மறுபடியும் அடைச்சிட்டார். அப்ப தன்னுடைய பக்தனுக்காக அங்கே வெள்ளப்பெருக்கு எடுக்க வைத்தார் சிவபெருமான். இப்பவும் எனக்கு கேள்வி தெளிவா வரலமா? நீங்க தானே கேட்டீங்க. ஏன் வெள்ள சுருக்கமா சொல்றது ஒண்ணு இருக்கு. எவ்வளவுதானே நீ ஒரே இடத்துல முடிச்சிருக்கலாம். அரிமர்த்தன பாண்டியன் கட்டி போட்ட மாணிக்கவாசகர் காப்பாற்ற சிவர் வர வச்சாரு. ஆனால் எங்கே கைது செய்தாருன்னா மதுரையில தான் கைது பண்ணாரு. காரணம் இவர் நிறைய பரியாக்கினாரு சொன்னேல. அது மாதிரி தப்பு பண்ணது யார்? மண்ணே. இதை தனக்கு சிறப்பான ஆலயம் அமைத்த மாணிக்கவாசகர் கொடுமைப்படுத்தினான்ற தப்பு பண்ணது மன்னன் தானே. பண்ண மன்னனுக்கு தண்டனை கிடைக்கணும்ல. அப்படி என்ன தண்டனை கிடைச்சிச்சு அதை சொல்லலையே. அதனாலதான் வைகை நதியில வெள்ளப்பெருக்கு எடுத்தோனே மன்னர் வந்து என்ன பண்றாரு? அப்ப அணையை அடைக்கணும், வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் வரணுங்கிறது கட்டளை இட்டுட்டார். அப்ப எல்லாரும் வீட்டுல இருந்து ஆண்மகன் வந்துட்டாங்க. ஒரே ஒரு வீட்டுல இருந்து மட்டும் ஒரு ஆண்மகன் இல்ல. யார் வீட்டுல இருந்து? அது பந்திங்கிற ஒரு மூதாட்டி புட்டு சுட்டு விக்கிறவங்க, அவங்க வீட்டுல இருந்து ஆள் வரல. ஏன் அப்படின்னா ஆண் துணை இல்லாத ஒரு வீடு அது. அப்ப சிவபெருமானே ஒரு அடியார் ரூபத்துல வந்து அந்த அம்மாட்ட கேட்கிறாரு, உங்க வீட்டின் சார்பா நான் அணை அடைக்கிறதுக்கு போறேன், ஆனா எனக்கு சாப்பிட்றதுக்காக புட்டு கொடுது அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அந்த பாட்டி சொல்றாங்க,
எப்பா எனக்கே அன்றாட அந்த புட்டு சுட்டு வித்தாதான் எனக்கு வருமானம், இதை நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் எப்படிப்பா வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னு கேட்குறேன். அப்பதான் சிவபெருமான் சொன்னாரா, நீங்க எனக்கு முழு புட்டா கொடுக்க வேணாம், சுடுற புட்டுல உதிருமுல்ல அந்த உதிர்ந்த புட்டை கொடுங்க, அதை நான் சாப்பிடுறேன்னு சொல்ல. ஆனா சிவன் சும்மா வேணாலா, இதனால வரைக்கும் அந்த ஆத்தா சுட்ட ஒரு பிட்டு உதிர்ந்தது இல்ல, ஆனா அன்னைக்கு அத்தனை பிட்டுமே உதிர்ந்தது பாருங்க. உதிர்ந்த அம்புடு புட்டையும் சாப்பிட்டாரு, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுங்கிற மாதிரி ஆற்றங்கரைக்கு போனாரு, நல்லா படுத்து தூங்கிட்டார். மன்னர் வந்தாரு, பார்த்தாரு, எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவன் மட்டும் தூங்கிட்டு இருக்கானேன்னு கோபம் கொண்ட மன்னர் என்ன பண்ணாராம், பிரம்பாலம் ஓங்கி முதுகுல ஒரு அடி அடிச்சார். அன்று சிவபெருமானுடைய முதுகுல விழுந்த அடி அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுடைய உடம்புலேயே அந்த அடி விழுந்துதான். அவருக்கு விழுந்த அடி அவருக்கு மட்டும் கிடையாது. சரி கேட்டீங்களே, மன்னர் தான் தப்பு பண்ணாரே, அவருக்கு என்ன தண்டனை? அந்த மன்னருடைய முதுகிலையும் அந்த காயமாகப்பட்டது இருந்ததான். அப்ப பாருங்க, மன்னருக்கும் தண்டனை, தன்னுடைய பக்தனையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரு, வெள்ளப்பெருக்கெடுக்க வைத்தார் சிவபெருமான் இல்லையா? அப்ப தப்பு பண்ண மன்னனுக்கு தன்னை தருவதற்காகவே விழுந்த அடி, அரசனுக்கு விழுந்த அடியே அரசர் அடி அப்படிங்கிற ஒரு ஊர். கேள்விக்கு பதில் என்பது இத்தனை தெளிவாக இருக்க வேண்டும். அப்பதான் முன்னுரை முதல் முடிவு வரை பதில் சரியா இருந்திருக்கான். நான் கேக்குறேன், இப்ப வெள்ளப்பெருக்கெடுக்க வைத்தார் ஒரு பக்தனுக்காக, பொங்கி வந்த வெள்ளத்தையே நிப்பாட்டி வச்சாரு. யாரு? வெள்ளப்பெருக்கெடுத்து வர வச்சாரு பக்தனை காப்பாத்தணுங்கிறதுக்காக. ஆனா பொங்கி வந்த வெள்ளத்தையே தடுத்து நிப்பாட்டி வச்சாரு பக்தனுக்காக. மாணிக்க வாசகருக்காகவா? மாணிக்க வாசகருக்குன்னு நான் சொன்னேன். அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கா? அவரை சொல்லலங்க, வேற. அதே மாதிரி இன்னொரு பக்தனுக்காக, வேற ஒரு பக்தனுக்காக இதே வைகை நதி வெள்ளப்பெருக்கு கிடக்கும் போது அப்படி நிறுத்தி வச்சுட்டார். ஓடிய நதியை நிப்பாட்டினாரா? ஆமா. மாணிக்க வாசகர் கிடையாது, மாணிக்க வாசகருக்கு நான் சொல்லல. அப்படியா? ஏன்னா கேள்வி முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். நான் நீ ஒரு கேள்வி கேட்டு நான் அதை புரிஞ்சுக்காம பட்டுன்னு பதில் சொல்லி அதுக்கு நீ கடந்து நான் ஒண்ணு சொல்றேன் அதுக்கு நீ ஒண்ணு சொல்றேன், எனக்கு நீ கட்டிக்கிட்டு ஏற வாங்கி. சரி சொல்லுங்க. கேள்வியை தெரியப்படுத்திக்கிறேன். வேற ஒரு பக்தனுக்காக வெள்ளத்தை நிப்பாட்டி காட்டினார் சிவபெருமான். எப்பொழுதுமே பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் ஆகவே ஆகாது. நீ புராணம் படிச்சேன்னா தெரியும். இன்னைக்கு மதுரைக்கு நீ போனேன்னா அங்கே நடராஜர் இருக்காரு. என்ன நடராஜர்? மதுரையிலமா வெள்ளியம்பல நடராஜர். சிதம்பரத்தில் இருக்கவர் பொன்னமல நடராஜர். ஏன்னா சோழ மன்னே வந்து எள்ளி நகையாடுற என்ன பாண்டியா, உனக்கு பாண்டிய உங்க மன்னனுக்கு வந்து ஆடல் கலை தெரியாதா அப்படி எகத்தாலமா சொல்ல. நான் கத்துக்கிட்டே தெரிவேன் அப்படியே கத்துக்கிட்டு ஆட ஆரம்பிக்கும் பொழுது காலத்துக்கு நடன ஆடி கத்துக்கிறேன். ஒருத்த கால நிக்கவே முடியல. அப்பதான் சிவன் போய் மனமுருகி வேண்டேன். என்ன வேண்டேன்? எப்பா ஒரு நாள் நடனம் கத்துக்கூடிய என்னால ஒரு காலில கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியலையே, அனுதினமும் ஒற்றை காலை ஊன்றி மற்றொரு காலை தூக்கி ஒரு காலே நிக்கிறியே, உன்னுடைய கால்கள் எந்த அளவுக்கு வலிக்கும். அதனால எனக்காக ஒரு தடவை காலை. யார் சொன்னா? ராஜசேகர பாண்டியன். பேர் சொல்றதுக்காக உன்னை திருப்பி விடுறது பயங்கரமான. சரி, அப்ப கேட்டதனால தன் பக்தன் கிட்ட ஒரு வார்த்தைக்காக வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கிய சிவபெருமான் அந்த மதுரையில மட்டும் தன்னுடைய இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடி இருப்பார். அதனாலதான் இது பொன்னம்பலம் அது வெள்ளியம்பலம். இந்த கதையிலே பாருங்க, சோழ மன்னன் நக்கலா சொன்னேன், என்ன என்ன உங்க மன்னனுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு. அப்படி சொன்னதுனாலதான் உருவாச்சு அந்த ஒரு ஸ்தலம். பாருங்க, அப்பையில இருந்து ரெண்டு பேருக்குமே ஆகவே ஆகாது. ஆனா பாண்டிய மன்னன் பார்த்தான், போர் தொடுத்து சோழனை நான் ஜெயிச்சே தெரிவேன் அப்படின்னு போர் தொடுத்து போறேன். வரகுண பாண்டி என்ற அந்த மன்னன் போன பொழுது பாதியிலேயே அவன் படைகள் தோற்று விட்டன. தோத்ததுனால அண்ணன் வேற வண்டி ஓட்டுவாரா அந்த சும்மா அதனால ஒண்ணு பஞ்சாயத்தே இல்லை. இந்த மீன் சுருட்டின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டீங்களா? என்ன பண்ருட்டி பக்கத்துல மீன் சுருட்டி. அது காரணமே அதான், பாண்டிய படைகள் தோற்று தோல்வி அடைஞ்சதுனால உங்க கொடியை சுருட்டிக்கிட்டு நீங்க போங்கப்பான்னு மன்னன் சொல்லிட்டேன் சோழ மன்னன். அப்ப அந்த மீன் கொடியை சுருட்டி கொண்டு சென்றதாலதான் என்ன பேரு? மீன் சுருட்டி அப்படின்னு ஒரு பேருக்குள்ள ஒரு காரணம் இருக்கு. அப்ப சோழ மன்னன் பாண்டிய படைகளை அடிச்சு துரத்திட்டான். இப்ப பாண்டியனுக்கு கடும் கோபம், நம்ம படைகளை தோல்வியை பண்ணிட்டானே அப்படின்னு. இந்த சோழ இந்த நாட்டுக்குள்ள வந்தா அவனை விடவே மாட்டேன் அப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த சோழ மன்னனுக்கு எல்லா ஸ்தலத்து தெய்வத்தையும் கும்பிட்டுட்டான். ஆனா அந்த சுக்கநாதனையும் இந்த மீனாட்சியும் நம்ம பார்க்கலையே, பார்க்காம போனா நம் வாழ்நாள் எப்படி திருப்திப்படும் அப்படின்னு மன வருத்தத்தோட வாழ்றேன். அப்பதான் சிவன் பார்த்தார், இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஆனா ரெண்டு பேருமே என்னுடைய பக்தர்கள் தானே, இவன் என்னை கொண்டு வணங்கணும்னு நினைக்கிறான், இவனை எப்படி வணங்க விடாம செய்யறது என்று நினைத்த சிவபெருமான் சோழ மன்னன் கனவில் தோன்றி என்ன சொல்றாரு, சோழா நீ இப்படியே வராதப்பா, பாண்டிய உன்னை கொண்டுவேன், அதனால நீ மாறு வேட பூண்டு வா, மாறு வேஷத்துல வாப்பான்னு சொல்லியாச்சு. அப்ப மாறு வேஷத்துல வருகின்றான் சோழ மன்னன். வந்து பார்த்தா கரை புரண்டு ஓடுது வைகை நதி.
வைகை நதிக்கு அந்த பக்கம் தானே மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. இந்த பக்கம் இருந்தா கூட கும்பிட்டு இப்படியே போயிருப்பேன். எப்படி போக முடியும்? இந்த காலத்து மாதிரி ஒரு அணையோ ஒரு பாலம் இருந்தா கூட பாலத்திலே அந்த பக்கம் போயிருப்பேன். ஆனா அந்த காலத்துல பாலம் இருந்துச்சு. அப்ப எப்படி நான் போறது? மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு திகைத்து நிற்கிறார். அப்பதான் சிவன் வந்தார். சித்தராக வந்து அவன் கரம் பிடித்தார். கால வைகை நதியில் வச்சாரா இல்லையா? வெள்ள பெருக்கெடுத்து ஓடிய வைகை நதி சட்டுன்னு அப்படியே நின்றுச்சு. யாருக்காக? அந்த சோழ மன்னனுக்காக. இந்த உடனே கரம் பிடித்து அழைத்து சென்ற சிவபெருமான் வாயில திறந்து விடுறாரு. உள்ள போய் வணங்குறா. பொழுது விடியுது. பாண்டிய வர்றான்ற செய்தியை கேள்விப்பட்ட அந்த சோழ மன்னன் மேற்கு வாசல் வெளியே போனா இல்லையா? போன ஒரு தப்பு பண்ணிட்டான். அது என்ன தப்பு நீ சொல்லணும். அப்ப போன உடனேயே அதை கண்டுபிடித்த பாண்டிய மன்னே, அடடா சோழ மன்னன் வந்து தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம படையெடுத்து போனதுக்கு பழி வாங்கத்தான் வந்திருக்கான்னு நினைச்சு படையை திரட்டுகிறான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகல போறாங்க என்று நினைத்த சிவபெருமான் பாண்டிய மன்னுடைய கணவரை அசரியத்தனை சொல்றாரு, ஐயா இவன் போர் தொடுத்து வரவில்லை, என்னை வணங்குறதுக்காகத்தான் இவன் வந்தான்னு சொல்லி இருவருமே சமாதானம் செய்து வைத்தாரா. அப்படி வந்த சோழ மன்னன் அவன் பேரு காடு வெட்டிய சோழன்னு பேரு. புரியுதா? அப்ப காடு வந்தது காடு வெட்டிய சோழன். அந்த காடு வெட்டிய சோழனுக்காகவே தடுத்து நிறுத்தினார் வைகை நதியை எம்பெருமான் சிவபெருமான். அது மன்ன தப்பு. மன்ன தப்பு என்ன? மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துல அந்த கதவுல தன்னுடைய சோழ நாட்டினுடைய முத்திரையை குத்தி வச்சிட்டு போயிட்டான். அப்பதான் பாண்டிய மன்னன் பார்த்தா அது தப்பு. முத்திரைனா என்ன முத்திரைன்னு பேர் இருக்குல்ல. பாண்டியனுடைய முத்திரை என்ன, சோழனுடைய முத்திரை என்ன, இவன் எதை பதிச்சா? ஆமா, சோழ நாட்டுக்கு என்ன கொடி? புலிக்கொடி இல்லையா? அந்த புலிக்கொடியே என்ன பண்ற, முத்திரையே பதிச்சு வச்சுட்டு போயிட்டான். அப்பதான் பாண்டிய மன்னன் பார்த்தா, என்னடா அது சோழ மண்ணு நமக்கு தெரியாமல மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டானே, அவனோடு போர் தொடுக்கணுங்கிற எண்ணம் கொண்டான். அப்பத்தான் சிவபெருமானி அசரீரியாக சொன்னார், அப்பா அவன் உன்னோடு போர் தொடுப்பதற்காக வரவில்லை, என்னை வணங்குவதற்காக மட்டுமே வந்தான். வணங்கினான், வணங்கி விட்டு சென்று விட்டான். அவனோடு போர் தொடுக்க வேண்டாம், சண்டை போட வேணாம் அப்படி 2 பக்தர்களையும் சமாதானப்படுத்தி வச்சாரா சிவபெருமான். சரி மாமா, இவ்வளவு அருமையா பேசுற. யார நீ வணங்குற? முருகப்பெருமான. முருகனை வணங்கி என்ன செய்ய போற? முருகப்பெருமான வணங்கி என்ன செய்ய போறேன்னா புரியல. என்ன செய்ய போற? அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம் நான் அவர் அனுதினமும் வணங்கிக்கிட்டே இருக்கிறதா என்னுடைய நினைவு. ஏன்னா திடீர்னு பக்குன்னு ஒன்னும் புரியாத மாதிரி கேட்கறது உனக்கு ஒன்னும் புரியல. அது மாதிரிதான் எனக்கும். நிப்பாட்டினார் அப்படின்னு எனக்கு என்ன புரிஞ்சு. அப்ப நான் மட்டும் திகச்சு நடுல அது மாதிரிதான் பள்ளிக்கு பள்ளி. சரி, இந்த முருகனை வணங்குற, இனிமே நீ திருமணம் செய்ய போறது யாரைன்னு கேக்குறேன். திருமணம் செய்ய போதுன்னா எங்க அப்பா அம்மா யாரோ சொல்றாங்களோ அவங்கள தான். அதெல்லாம் பேச்சு இல்ல. உங்க அப்பா அம்மா சொன்னா கட்டிடுவியா? யாரை கட்டினால் உனக்கு சிறப்புன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. யாரை கட்டின சிறப்பு? அதையா என் பாடல் மீது தம்பிக்கு அத்தனை விருப்பம். பாட்டு பாடுன்னு அடிச்சு காட்டுறாப்புல. இல்லைன்னா பாடி இருக்க மாட்டேன். ஆனா என் தம்பி இப்படி அடிச்சு காட்டுறதுனால நான் ஒரு பாட்டு பாடலாம்னு இருக்கேன். அடிக்காம இருந்திருக்கலாம்னு யோசிக்கிறியோ? இல்ல, மாப்பிள்ள முருகன். முருகனுடைய சிறப்பை சுருக்கமா சொல்றேன், கேளு. சொல்லுங்க. வள்ளி முருகன் கல்யாணம் தான் நல்லாதான் நடக்கும். வண்ண மலரில் தேனை குடிக்க வண்டு தவங்கடக்கு. ஓடுமாமா. வள்ளி முருகன் கல்யாணம் நல்லாதான் நடக்கும். வண்ண மலரில் தேனை குடிக்க வண்டு தவங்கடக்கு. மனந்து கல்யாணம் செஞ்சு நல்லபடி வசிச்சுக்கம்மா. அற்புதம் எல்லாம் உனக்கு அங்கேயே இருக்கு, நல்லபடி வசிச்சுக்கம்மா. குழந்தை அழுவது பாலுக்கு தானே, குமரி அழுவது. என்னங்க குழந்தை அழுவது பாலுக்குன்னு சொன்னீங்க? ஆமா. குமரி அழுவது எதுக்கு? எனக்கு எதிரி வேறங்க இல்ல. சரி, பல ஆண்டுகளுக்கு பிறகு குட்டியோடு குட்டி அந்த உட்கார வச்சாச்சு. பிடிக்காரன் நான் பாடிக்கிறேன், வரிய மட்டும் கவனிக்க. குழந்தை அழுவது பாலுக்கு தானே, குமரி அழுவது வாழ்க்கைக்கு தானே, கும்பி அழுவது கூழுக்கு தானே, குருடன் அழுவது பார்வைக்கு தானே. ஆறுமுகன் அவன் கவிகள் சொன்னாரே, வள்ளி முருகன் கல்யாணம் தான் நல்லாதான் நடக்கும். வண்ண மலரில் தேனை குடிக்க வண்டி தரங்கடக்கு. உன் மாப்பிள்ள முருகப்பெருமானி உனக்கேத்த ஒரு சிறப்பான மாப்பிள்ளை கட்டிக்கமா. சிறப்பான மாப்பிள்ளை. மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா பிடிக்கல சொல்லு. முருகனை மாப்பிள்ளையா பாத்திருக்கீங்க, முருகனை கட்டிக்க சொல்றீங்க அப்படித்தானே? முருகனை கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல என்ன பண்ண போறீங்க நீங்க? முருகனை அனுதினமும் தெய்வமா கடவுளா நினைச்சு நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவரை மாப்பிள்ளையா பாத்துறதும் அவரை நீ கட்டிக்கமான என்ன அர்த்தம்? முருகனை மாப்பிள்ளையா பார்த்து வந்து கடவுளா தெய்வமா நினைச்சு வணங்கிக்கிட்டு இருக்கேன். அது பேச்சு இல்ல. முருகப்பெருமான்
நீ கடவுளா வணங்கக்கூடிய எப்படி திருமணம் செய்யறதுன்னு நீ யோசிக்கிற பாத்தியா? ஆமா. ஆண்டாள்னு ஒரு பெண்மணி இருந்தா. ஆமா. 12 ஆழ்வார்ல ஒருத்தி. கேள்வி படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். அவ யாருக்கு மகளா இருந்தா? பெரியாழ்வாருடைய வளர்ப்பு பிள்ளையாக இருந்தா. அவ என்ன சாமியாகவோ ஒரு பராசக்தியாகவோ ஒரு சரஸ்வதியாகவோ ஒரு லட்சுமியாகவோ இருந்தா? சாதாரண மானிட பிறப்பு. சாதாரண மானிட பிறப்பு. அப்படி மானிட பிறப்பாக இருந்த அந்த ஆண்டாள் யாரை திருமணம் செய்தால்? ரங்கநாதனை திருமணம் செஞ்சுக்கிட்டார். கட்டுனால மனிதன் சாதாரண மனிதனா வாழ்ந்த அந்த பெண்மணி ரங்கநாதர் கட்டுனால கட்டு. ஏங்க அந்த அம்மா சின்ன புள்ளையில இருந்து ஆசைப்பட்டாங்க, அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி, நீ ஆசைப்படி யார் வேணாம்னா? இது என்ன நாங்க வம்படியா கூடாது திணிக்கிறீங்களே? விரும்புனாத்த வேம்பு கருமா இனிக்கா. ஐயா விரும்புனாத்த வேம்பு கருமா இனிக்கு, விரும்பலனா கரும்பு வேம்பா கசக்காதா? கட்டவே மாட்டியா? மாட்டேன். அல்ல பகல்லும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அல்ல பகல்லும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவனையோ இருப்பதை மடுத்து சொல்லும் ஏவாதை கேளமா. பொய்யான தவ வேடம் புனிந்து வந்தவரை பூமியில் போல் சொற்கள் புகழும் நாரதரை கைவரச செல்லாது போனக்காகவே நான் சொன்னேன் போவே இந்த சின்னவே, உனக்காகவே நான் சொன்னேன் ஓ இந்த சின்னவே, உனக்கவனை கொள்ளாத மாடிய தேர்வுதானே சொல்லும் ஏவாதை கேளமா. எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் தினப்புணத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ போதும் கைவரசை செல்லாது போ. வேறொரு வர்றம் இல்லை வேதனையிலும் சொன்னோம் ஆறுமோகனை கண்ட அடைவை வர்றமானந்தம் சொல்லும் ஏவாதை கேளமா. குட்டி கொட்ட பதங்கள் போத்திரத்தின் முறையும் கொட்டமை சொல்ல வந்து ரூபக்கென அக்கறை கைவரசை செல்லாது போ. அருவில மனச்சிறுமையே, இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்பைய நாரதனம் அல்ல பிரம்ம முடிச்சமல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். இது உங்க ஒரு யூடியூப் சேனல். அன்பு சகோதர சார்பாக எனக்கு ரூபாய் 101 வெள்ளிவர்கள் ரூபாய் 101 விஷயம் கேட்டிருக்காப்ல வந்து பதில் சொல்றேன். அன்பு அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்து நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கத்தை அன்னார் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக உன்னை முருக பெருமானுக்கு திருமணம் செய்யாமல் இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன். திருமணம் செய்து காட்டுகின்றேன். நாராயணா. ஐயப்பா என்ன அப்புறம் அண்ணே சொல்லுங்க. விடியறதுக்குள்ள கல்யாணம். ஆமா, எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்குள்ள ஏற்படலாம் பண்ணணுமா இல்லையா? சரி, வரட்டுமா?